நிறுவனத்துடைய சிலைக்கு மாலை அணிவகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது மாலை நமது கல்லூரியினுடைய முதல்வர் வானா ஸ்ரீகாந்த் அவர்கள் அணிவிக்கிறார்கள். நிறுவனத்துடைய சிலைக்கு மலர் மாலை சூடி இந்நிகழ்வினை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர்கள் நிறுவனத்துடைய சிலைக்கு மலை மாலை தூவி அகவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யாழ் சுடுகம் விக்டோரியா கல்லூரியிலே 2012ஆம் ஆண்டுக்குரிய கருத்தரங்கு விழாக்கள் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த இன்றைய நிகழ்வை சிறந்த
இதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்வை மனையிலே மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினர் பேராசிரியர் மானா சின்னத்தம்பி அவர்கள், கல்வியல் பேராசிரியர், கல்வியல் துறை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களே முதலாவதாக மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற வைத்திய கலாநிதி ஆவண்ணா காந்தநேசன் அவர்கள், போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்தம் பாரியார் வைத்திய கலாநிதி திருமதி ரஜினி காந்தநேசன் அவர்கள், யாழ் போதனா வைத்தியசாலை அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினர் ஆனா சாவந்தா மலையாப்பிள்ளை அவர்கள், கோட்டக்கல்வி படிப்பாளர், சங்கானை கல்விக் கோட்டம் அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய நிறுவனர் நினைவு பேருரை வழங்குவதற்கு வந்திருக்கின்ற விக்டோரிய வைத்திய கலாநிதி ஈனா சுரேந்திரகுமார் அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அவர்தம் பாரியார் திருமதி சுரேந்திரகுமார் அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமது வலய கல்வி பிரதிநிதி பணிப்பாளர் கைலாசநாதன் அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமது கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் திருமதி வேலுப்பிள்ளை அம்மா அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நமது பழைய மாணவர் சங்க தலைவர் உமாவதி ஐயா அவர்களை மங்கள விளக்கேற்றி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை மனமகிழ்வுடன் ஆரம்பித்து வைத்த அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இறை வணக்கம்.